ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்ஹெச் இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளாக ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்குது. அது எதுவுமே இல்லைங்க, நம்ம எம்பி எலெக்ஷன், அதாவது எம்பி லோக்சபா எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து ஜூன் 4 அன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய பட்சத்தில், அதாவது எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படின்ற ஒரு டீம் வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு கவுண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது யார் பிஎம்மாக இருக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட்டை அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. தேர்தல் ஆணையத்தை மீறி இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் 2024 வந்து ஏன் கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும், அது கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணையம் அலோவ் பண்ணுவாங்களா, இவங்க கொடுக்குறது கரெக்டான ரிசல்ட் தானா, அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி யார் பிஎம்மாக இப்போ இந்த 2024 வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஃபுட்டேஜ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதியில இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எம்பி, அதாவது லோக்சபா எலெக்ஷன் வந்து நடந்துட்டு இருந்தது. கடந்த ஜூன் 1 அன்னைக்கு சாட்டர்டே வந்து ஈவினிங் 6 o'clock மொத்தமாக இந்த எலெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக எலெக்ஷன், எந்த ஒரு பிரச்சனையும் மேஜர் இஷ்யூ எதுவுமே இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த பட்சத்தில் கம்மிங் ஜூன் 4 டியூஸ்டே, அதாவது அன்றைக்கி வந்து எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து அறிவிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்தை, அதாவது தேர்தல் ஆணையத்தை மீறி ஒரு டீம், அவங்க யார் அப்படின்னா எக்ஸிட் போல் அப்படின்றவங்க வந்து அஃபிஷியலாக ஒரு சில கவுண்டை வந்து கொடுத்துருக்காங்க. யார் பிஎம்ஐ வரப்போகிறாங்க, எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்றது அந்த அளவுக்கு டெப்த்தாக சொல்லாமல் எவ்வளோ வந்து இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கமிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொன்னேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ஸ்டேட் வாரியாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு 30 சீட்டு, 29 இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டு, ஸோ இருக்கிற 29 ஸ்டேட்டில் இதுதான் பேசிக் எலெக்ஷனுடைய அந்த ஒரு தொகுதிகளுக்கான ஒரு இது. இந்த பட்சத்தில் எக்ஸிட் போல் ரிசல்ட் 2024 அப்படின்றது வந்து சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock மேலே அஃபிஷியலாக 7 o'clock மொத்தமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 353 தொகுதி வந்து பிஎம்மாக ஆக போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான். 354 தொகுதி வந்து வரப்போகிறாங்க. காங்கிரஸ் வந்து ஒரு 107 சீட் வரும். மற்றவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இது ஏன் அவங்க சொல்லணும், இது தேர்தல் ஆணையம் எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னா, அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலெக்ஷன் போல் அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். இப்போ எலெக்ஷன் போல் 2024 ரிசல்ட் இவங்க கொடுத்துருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, இப்போ இந்த எலெக்ஷன் போல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து இந்த எலெக்ஷன் போல் டீம் வந்து ஒரு சில டீம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கம்பெனிஸ், ஒரு சில நியூஸ் மீடியாஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிவிட்டு எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. அதாவது எலெக்ஷன் முடிகிற ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்துக்கு வெளியவும் எங்காலங்க செப்பரேட்டாக நிற்பாங்க. எலெக்ஷன் முடிச்சுட்டு அந்த ஓட்டு போட்டு வர பீப்புள்ஸ்கிட்ட ஓரளவுக்கு கருத்து கணிப்புன்ற மாதிரி கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில வார்ட்லேயும் ஒரு சில முக்கியமான தொகுதியிலையும் ஓரளவு கேட்பாங்க. அதாவது நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு எத்தனை பீப்புள்ஸ் கிட்ட கேட்குறாங்க. லைக் வந்து இப்போ ஒரு வார்டில் வந்து ஒரு 800 ஓட்டு இருக்குது, 900 ஓட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 800 பேரையும் இவங்க ஓவராலாக கவர் பண்ணுவாங்க. அதில் மேஜராக எந்த பார்ட்டி அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இப்படி ஒவ்வொரு வார்டு வாரியாக சேர்த்துட்டு, அப்புறம் தொகுதி வாரியாக சேர்த்துட்டு, ஸோ ஸ்டேட் வாரியாக சேர்த்துட்டு ஒரு சில ரிப்போர்ட்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் எக்ஸிட் போல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸுக்கு வந்து எப்படி இந்திய தேர்தல் ஆணையம் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் அஃபிஷியலாக இந்திய தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கிறதுக்கு அஃபிஷியலாக அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு சில கிரிட்டீரியா வச்சுருப்பாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து என்னென்னா, இப்போ வந்து எல்லா தொகுதியிலும் எலெக்ஷன் நடக்க போது அது 7 கட்டமாக எலெக்ஷன் நடந்தது. அதாவது 7 செக்ஷனாக ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு இடம்னா ஒரு 5 ஸ்டேட்டுக்கு ஒரு நாள், அப்புறம் இன்னொரு 5 ஸ்டேட்டுக்கு ஒரு 6 ஸ்டேட்டுக்கு இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு கட்டமாக மொத்தம் 7 கட்டமாக நம்ம இந்தியாவில் 534 தொகுதியில் வந்து எலெக்ஷன் நடந்தது. இந்த பட்சத்தில் ஒரு 3 தொகுதியில், அதாவது 3 கட்டமாக நடக்கும்போது 4வது கட்டம் போகிறதுக்குள்ளே நீங்கள் அந்த அஃபிஷியலான ஒரு நியூஸை வந்து அலோவ் பண்ண, அதாவது அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து அவங்க வாங்கிப்பாங்க. ப்ராப்பராக 7 கட்டமாக நடக்க போகிற எலெக்ஷனு கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிட்டு அப்புறமா தான் நீங்கள் இந்த எலெக்ஷன் போல் ரிசல்ட்டை வந்து அஃபிஷியலாக மீடியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அஃபிஷியலாக கையெழுத்து வாங்கிப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து எலெக்ஷன் போல் வந்து அவங்களும் சைன் பண்ணிவிட்டு, நாங்களும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எலெக்ஷன் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1 அன்னைக்கு மொத்தமாக முடிய போகுது. நாங்கள் ஜூன் 1 அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock தான் நாங்கள் வந்து இந்த எலெக்ஷன் போல் ரிசல்ட் வந்து எவ்வளோன்றது நாங்கள் அஃபிஷியலாக சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரியாக சைன் வாங்கிட்டு தான் இந்திய தேர்தல்
எழுதுறாலுமே இவங்களை அனுப்புவாங்க. ஸோ இவங்களுடைய ஒர்க் என்னன்னா, ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு கட்டமாக நடக்கிற ஒவ்வொரு இடத்துல இவங்க டீம் ஒரு பெருசாக ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு அதை சேகரித்து வைப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த June 1 ஈவினிங் 6 o'clock வந்து மொத்தமாக இதை கலெக்ட் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் யார் யார் எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ சீட்டுக்கு வர போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரிப்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத இவங்க சொல்ல போவாங்க. ஸோ இதுதாங்க எக்ஸிட் போல் 2024 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸிட் போல்னா இதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த 2024 யார் வர போகிறாங்கன்னா நரேந்திர மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பில் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் காங்கிரஸ் வராதா அப்படின்னா, காங்கிரஸ் 107 சீட்டு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க வரமாட்டாங்க அப்படின்றது இந்த எக்ஸிட் போல் வந்து வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எலெக்ஷன் கமிஷன் வந்து எந்த ஒரு 5 டீமை செலக்ட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் முன் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து லைக் ஒரு சோஷியல் மீடியாவாகவும் இருக்கலாம், ஒரு டீமாகவும் இருக்கலாம், ஒரு கம்பெனிஸாகவும் இருக்கலாம். இந்த 5 பேர் வந்து இந்த ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு இந்த 2024 எலெக்ஷனுக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த 5 டீம், அந்த 5 கம்பெனிஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிபப்ளிக் பி மார்க்யூ அப்படின்றவங்களும், ஹஜ்டாக் ஆக்சிஸ் அப்படின்றவங்களும், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி ஓட்டர் அப்படின்றவங்களும், நியூஸ் 18ம், நியூஸ் 24 சாணக்கியா, இவங்க 5 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து கணிப்பில் வந்து ஈடுபட்டுட்டு ஸோ ஓவரால் ஃபுட்டேஜாக ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிபப்ளிக் பி மார்க்யூ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நரேந்திர மோடி வந்து 359 சீட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் எவ்வளோ வருவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 154 சீட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ரிபப்ளிக் பி மார்க்யூ அவங்க சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது டீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி வந்து 381 சீட்டும், காங்கிரஸ் வந்து 148 சீட்டும் வருவாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் டீம் சொல்கிறாங்க. தேர்ட் டீம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 368 சீட் வந்து நரேந்திர மோடியும், 167 சீட் வந்து காங்கிரஸ் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் டீம், அதாவது நியூஸ் 18 டீம், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 362 சீட் வந்து நரேந்திர மோடி வருவார், 134 சீட் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக 5வது டீம் இவங்க சொல்கிறது தான் செம்ம ஷாக்காக இருக்குது. நியர்பை 400 சீட் வந்து கன்ஃபார்மாக பிஜேபி வந்து வரப்போகுது, நரேந்திர மோடி தான் பிஎம் வரப்போகிறாரு, 400 சீட்டில் வந்து இவங்க வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் ஜஸ்ட் 107 சீட் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட கருத்து கணிப்பு. ஸோ இந்த 5 பேரும் சொன்னது பார்த்தீங்கன்னா மேஜராக நியூஸ் 24 சாணக்கியா சொன்னது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, 400 கிட்ட வருது சீட்டு. ஸோ அந்த அளவுக்கு வர்றது வந்து நம்ம இந்தியா எலெக்ஷன் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் வந்து யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ராஜீவ் காந்தி வந்து 403 சீட் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்போது ராஜீவ் காந்தி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. ஸோ இது வந்து பண்ணார் அப்படின்னா இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கபிள் ஒரு ஹிஸ்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில். ஸோ அது பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்தளவுக்கு வரதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அபோவ் 300 இவங்க சொல்கிறது எல்லாமே அபோவ் 300 வந்து கன்ஃபார்ம் நரேந்திர மோடி அப்படின்றாங்க. ஸோ அபோவ் 100 பார்த்தீங்க, அபோவ் 100 to 150க்குள்ளே வந்து காங்கிரஸ் வராங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டெல்லாம் கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுதாங்க கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா 2004 இதே மாதிரி தான் எலெக்ஷன் போல் ஒரு ரிசல்ட்டை கொடுத்தாங்க. 2004 வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கண்டிப்பாக வரும்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து காங்கிரஸ் வந்துடுச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி வரும்னாங்க வந்தது, 2வது பிஜேபி வரும்னாங்க வந்தது. இப்போ தேர்ட் டைமாகவும் பார்த்தீங்கன்னா பிஜேபி வரும்னு சொல்கிறாங்க. இந்த தேர்ட் டைம் பிஜேபி வந்துச்சுன்னா ஹாட்ரிக் வெற்றின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 முறை பிஎம்மாக இருந்தார். அதுக்கடுத்து வந்தவங்க யாருமே கண்டினியூவாக பிஎம்மாக 3 டைம் இருந்ததில்லை. ஸோ இந்த டைம் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கன்ஃபார்மாக 3வது தடவையும் பிரைம் மினிஸ்டராக வந்தார்னா அது ஒரு அதாவது வந்து நேரு ஹிஸ்ட்ரியை வந்து அவருடைய ரெக்கார்டை வந்து இவரும் அச்சீவ் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்கான ஒரு ரெக்கார்டபிள் ஒரு ஹிஸ்ட்ரியாக தான் இது இருக்கும். ஸோ இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது வந்து கன்ஃபார்மாக இல்லை வந்து டவுட்டா அப்படின்றது கருத்து கணிப்பு கிடையாது. பட் இவங்க சொல்கிறதுல 100% சக்ஸஸும் ஆகுது, அப்படியே ஆப்போசிட் 100% நெகட்டிவாகவும் போகுது. ஸோ மேபி நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க சொன்ன 100% பிஜேபின்றது 100% காங்கிரஸாகவும் இருக்கலாம், காங்கிரஸ்ன்னு சொன்னது பிஜேபியாகவும் இருக்கலாம். ஸோ எக்கு தப்பா எது வேணாலும் இருக்கலாம். பட் எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியலாக இவங்களை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இவங்க ஒரு ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணி கொடுக்குறது இவங்களை பொறுத்த வரையும் சாட்டிஸ்ஃபைடாக இவங்க சொல்கிறது எத்திக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, 100% ரிசல்ட் நமக்கு வேணும்னா டியூஸ்டே அன்றைக்கி 11 o'clock 12 o'clock கன்ஃபார்மாக யார் எந்த இடத்துல வராங்க, யார் பிஎம்மாக இருக்க போகிறாங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எத்தனை சீட் வரப்போகுது அப்படின்றது கூட வேறாக ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் கூட எதுவுமே யாருமே வின் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ட்டு பக்காவாக தெரிஞ்சிடும். ட்ரூவான ரிசல்ட்டு அன்றைக்கி June 4th அன்றைக்கி தான் எல்லாருக்குமே தெரிய போதும். ஸோ அன்றைக்கி தான் நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இது ஒரு அஃபிஷியலான ரூல்ஸாக இருந்தாலும் இது வந்து ஒரு சயின்டிஃபிக் கால்குலேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு சயின்டிஃபிக் மெத்தடு தான் இது. ஸோ அந்த மெத்தடில் யூஸ் பண்ண ஒரு கால்குலேஷன் அண்டு வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க
ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் தான் இவங்க சொல்கிறது. ஸோ இதை ஃபுல்லாக நம்பவும் வேணாம், நம்பவும் இருக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி ஓகே இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்றது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பட் 4th அன்னைக்கு 11 o'clock 12 o'clock மொத்தமாக தெரிஞ்சிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே, டிஎம்கே அண்ட் வந்து பிஜேபி இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டும் அவங்க எடுத்துட்டு தனி இண்டிவிஜுவலாக நிற்கிறாங்க. ஸோ ஏடிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பிஜேபியோட டைப்பில், பிஜேபியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்சியோட டைப்பில் இருக்காங்க. பட் அதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய கட்சிகள், அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே தான் பெரிய கட்சி. நாம் தமிழர் கட்சி இவங்க 3 பேர் கூடயும் பார்த்தீங்கன்னா பிஜேபி யார் கூடயும் டைப் இல்லை. இவங்க தனியாக நிற்கிறாங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க, நாம் தமிழர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் இவங்க சொல்கிற அந்த கருத்து கணிப்பில் ஓவரால் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்க தான், அதாவது மோடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தமிழ்நாட்டு லெவலில் இவங்களை எடுத்து கருத்து கணிப்பு பார்க்கும்போது யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 39 தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குங்க. 39ல் 37 சீட் வந்து கன்ஃபார்ம் காங்கிரஸ் தான் வரும்ன்றத கருத்து கணிப்பு 4 பேருமே, அதாவது அந்த 5 பேருமே ஈவனாக சொல்லியிருக்காங்க. அபோவ் 37 தான் சொல்லியிருக்காங்க எல்லாருமே. 37, 38, ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க 39ம் காங்கிரஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது தமிழ்நாட்டில்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல பிஜேபி வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ என்னுடைய அசம்ஷன் என்னன்னா ஒரு இடம் மேபி கோயம்புத்தூராக இருக்கலாம். அதுவும் சஸ்பெக்ட் தான். பட் நான் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்மாக நான் சொல்ல, மேபி கோயம்புத்தூராக இருக்கலாம். ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் படி பார்த்தீங்கன்னா பிஜேபி 1 or 2 பிளேஸில் வரும்ன்றாங்க. பட் 1 or 2 பிளேஸில் வரது கூட எனக்கு தெரிஞ்சிட்டு தான். பட் 1 பிளேஸில் வரதுக்கு நான் பாசிபிலிட்டி இருக்குன்னா மேபி கோயம்புத்தூரில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடிக்கு காங்கிரஸ் தான் 37 சீட்டையும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீட் வரும். நாம் தமிழர் கட்சி மேபி ஒரு இடத்துல 2 இடத்துல வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் தான் ஆளப்போகுது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். ஆந்திரா. இந்த ஆந்திராவில் எலெக்ஷன் வந்து இங்கே ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ஆந்திராவில் வந்து ஜெகன் மோகனும் சந்திரபாபு நாயுடு இவங்க 2 பேருமே எலெக்ஷனில் நிற்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் எலெக்ஷன் அண்ட் எம்பி எலெக்ஷன் 2மே வந்து ஈவனாக அட் அ டைமில் ஒரே டைமில் நடக்கும். அந்த ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டியே. பார்த்தீங்க அப்படின்னா எப்போ எம்பி எலெக்ஷன் நடக்குதோ அப்போ தான் எம்எல்ஏ எலெக்ஷன் வைப்பாங்க. ஸோ ஈவனாக ஒரே டைமில் நடந்து ஒரே டைம் சிஎம் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஓவரால் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் யாருன்றதும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பட்சத்தில் இந்த தடவை ஆந்திராவில் கருத்து கணிப்பு எப்படி இருக்குது, இவங்க 5 பேர் இதுன்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக இருக்குங்க. அதாவது சந்திரபாபு நாயுடும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றாங்க, ஜெகன்மோகன் ரெட்டியும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றாங்க. யாருமே ஏற்றத்தரவு இல்லவே இல்லை. ஒரு சில எப்படி சொல்கிறது, 5 டீமில் ஒரு சில பேர் வந்து சந்திரபாபு நாயுடு தான் இந்த தடவை கொஞ்சம் ஹையில் இருக்காரு, ஜெகன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில டீம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஃபுல் ஹையில் இருக்காரு, சந்திரபாபு நாயுடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்காரு, சீட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு தேரிட்டிக்கலான ஒரு ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருக்காங்க அந்த 5 கருத்து கணிப்பு சொல்கிற ஒரு கம்பெனிஸும். பட் பிரைம் மினிஸ்டர் லெவலில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுடைய பொறுத்தவரையும் அது கன்ஃபர்மேஷன். நம்மளை பொறுத்தவரையும் நமக்கு நியூஸில் வருது என்ன, அன்றைக்கி போலிங்கில் யார் எவ்வளோ வர போகிறாங்க அப்படின்றது தான் உண்மை. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவில் இருக்கிற கண்டிஷன் இதுதான், யார் வருவாங்க அப்படின்றது தெரியல. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு பிரைம் மினிஸ்டரோட லிங்க்கில், அதாவது கூட்டணியாக இருக்கார். ஜெகன் வந்து லாஸ்ட் டைம் இருந்தார், இந்த தடவை வந்து அவர் சுயேட்சா நிற்கிறாரு, நார்மலாக இருக்கார், எந்த ஒரு இதுக்கும் சப்போர்ட் பண்ணல, காங்கிரஸோடு இருக்கிற மாதிரி இருக்காரு. ஸோ அதனால தான் இவங்க 2 பேரும் இப்படி ஆஸ்ட்ரேஷனில் இருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஓகே, அது என்ன 4ஆம் தேதி கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும். பட் ஆந்திராவில் மட்டும் யாருமே கணிக்க முடியல. தமிழ்நாட்டில் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்து கணிப்பு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருந்தாலும் கன்ஃபார்ம் காங்கிரஸ் தாங்க. ஏடிஎம்கேவோ இல்லை வேறு கட்சிகளை வந்து வந்தாலும் மேஜர் அளவுக்கு வரதுக்கு என்ன சான்சஸ் இல்லை. ஸோ ஆந்திராவில் யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டராக அவங்க சொல்கிற கருத்து கணிப்பு உண்மைதானா இல்லை அதை பற்றினா உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றது மறக்காம பண்ணுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் எம்பியாக வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னா உங்கள் ஏரியாவில் எம்பியாக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கருத்து கணிப்பில் உங்களுடைய சஜஷனை நீங்கள் சொல்லுங்கள். அன்றைக்கி June 4th அன்றைக்கி அந்த ரிசல்ட் வரும்போது அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் சொன்ன கருத்து கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பை.